ஹலோ, இது உங்கள் குக்கு எஃப்எம் அப்படின்னு மட்டும் சொல்லுவேன்னு நினச்சிடாதீங்க. இது உங்கள் தனிகா 2014 சேனலுங்க. இப்போ ரொம்ப வெயில் அடிக்கிற டைமில் எங்கள் இடம் இருக்குது இல்லைங்க, அது சதுரிக்க வந்திருக்காங்களா வேணுமோ, சதுரம் ரெட்டாங்களா அது இதுங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அப்புறம் கம்மாங்குள்ளே கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அன்றைக்கி ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதே மாதிரி இன்றைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இல்லை என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க, ஒன்றுமே புரியல எனக்கு. என்னமோ டேப் ரவுண்டாக அந்த சிடி கார்டு இருக்குல்ல, அது மாதிரி ரவுண்டாக வச்சு இப்படி சொரு இழுத்து என்னமோ அளந்துட்டுருக்காங்க. கம்பி வீடு கட்டி கம்பி நடுவாங்க, அந்த மாதிரி கம்பி நட்டு ட்ரெயின்லாம் கட்டி என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க பார்க்கலாம். அங்கே ஒருத்தர் ஃபோன் பேசிகிட்டு இருக்காருலங்க, அங்கே ப்ளூ கலர் டிஷர்ட்டு, அவங்க தான் நாங்கள் எங்களோட மேஸ்திரி அங்கிள், எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தாங்க, சக்தி வேல் அங்கிள். நான் இங்கே வந்தால் கம்முனே இருக்க மாட்டேங்கிறேன். எங்கள் அம்மா கிட்ட ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருக்கேனா, அதனால் எங்கள் அம்மா பொரி உருண்டை வச்சுருந்த வீட்டில் அதிரசெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நான் சாப்பிட்றதுக்கு. ஐயோ இங்கே பாருங்கள், என்ன கையை வெட்டி எடுத்த மாதிரி என்னமோ எடுத்துகிட்டு வந்துருக்குறான். இங்கே பாருங்கள், கூட்டுறாதா என்னதுன்னு. ஐயோ நீயே வச்சுக்கலாம், எடுத்துகிட்டு வந்திருக்க, என்ன பண்ணுறானே தெரிலங்க அவன். அப்புறம் இங்கே வாங்க, ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு. மைக் எங்கள் அப்பா புதுசாக வாங்கியிருக்காருங்க, நல்லா இருக்குல்லேன்னு நான் எங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்க பாருங்கள். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வாய்ஸ் நல்லா கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃப்ரெண்ட் அக்கா இப்போ தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பாய் தனியுகா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்கங்க. இங்கே பாருங்கள், என்னென்னமோ டியூப்பெல்லாம் எடுத்துகிட்டு வரோம். போய் வெயிடா. இப்போ போர் போட்டலாங்க, அதுக்கு போர் மோட்டர் இறக்க வந்திருக்காங்க. நாங்கள் போர் போட்ட மிஷினை கேமராவில் சரியாக கவர் பண்ண முடியும், அது ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த டிராக்டரில் தான் இந்த வண்டி மாட்டியிருக்காங்க, பின்னாடி நம்ம மிஷின் மாதிரி, அதுவும் அதே மாதிரி ஹைட்டாக இருக்குங்க. இப்போ உள்ள மோட்டர்லாம் இறக்கி பைப்லாம் இறக்கி செட் பண்ணிகிட்ருக்காங்க. 2-3 அங்கிள்ஸ் தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. எப்படா தண்ணி வரும்னு இருந்துச்சு எனக்கு. பார்த்தீங்களா, தண்ணி வந்துருச்சு. இதாங்க எங்கள் போர்லேருந்து ஃபஸ்ட்டு தண்ணி வந்த சீன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க. ஏன்னா இனிமேல் வீடு கட்டுறதுக்கெல்லாம் அதுலேயே பைப் மாட்டி கட்டுறதுக்கெல்லாம் தண்ணி விடலாம், ஜாலியாக விளையாடலாம்ல அதுலேயே. பாரு இப்போதாங்க ஃபஸ்ட்டு பார் போட்டுட்டு தண்ணி வெளியே வர மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்பா தான் அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டாரு, அம்மா தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. தம்பியும் பாட்டியும் பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். முதல்ல எங்கள் ஃபேமிலியே வேலை செஞ்சுட்டு இருக்கிறது நான் இப்போ தாங்க முதல்ல பார்க்குறேன். ஒட்டுக்கா ஜாலியாக இருக்கும். பிஸ்கெட் வேற சாப்பிட்டு இருக்குங்க. நல்லா இருக்காயா? டேஸ்டா இருக்காமா? அப்படியா? நானும் குடிச்சு பார்க்கறேன். போர் தண்ணி மாதிரி தான் இருக்கே, அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா. பெருமாவா, என் தம்பி இப்ப பிடிக்க போறான் பாருங்க. வீட்டுல குளிச்சுடுங்க வெயிலுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி அழுவா. இப்ப தண்ணிய கூட தொட மாட்டேங்கிறான். சரி அவ்வளவுதாங்க, ஆஃப் பண்ணியாச்சு. தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல, அதனாலதான். தனியுகா 2014 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.